உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்தியாவில் புல்லட் ரயில் திட்டத்தை 2027இல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ள நிலையில் பல தாமதங்களையும் தாண்டி பணிகள் வேகமெடுத்து வருகின்றன. இந்தியாவில் புல்லட் ரயில் திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. புல்லட் ரயில் பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் மும்பை அகமதாபாத் இடையே ரயில் வழித்தடம் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன. அதாவது பல ஆண்டுகளாக தாமதம் மற்றும் விலைவாசி உயர்வு போன்ற சவால்களை சந்தித்த இந்தியாவின் முதல் அதிவேக புல்லட் ரயில் திட்டம் தற்போது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. 508 கிலோமீட்டர் நீளமுள்ள மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் பாதையின் முதல் கட்டமான சூரத் வாபி இடையேயான சேவை 2027இல் தொடங்கும் என ரயில்வே அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஜப்பானின் ஷின்கன்சன் தொழில்நுட்பத்தில் உருவாகும் இந்த திட்டம் 2017இல் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அப்போதைய ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே ஆகியோரால் தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் 2023க்குள் திட்டத்தை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் நிலம் கையகப்படுத்தல் தாமதம் மற்றும் செலவு அதிகரிப்பு காரணமாக காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. சுமார் 17 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை மூலம் 81% நிதி கடனாக வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் திட்டச் செலவு மேலும் அதிகரிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் இந்த புல்லட் ரயில் மும்பை அகமதாபாத் இடையேயான பயண நேரத்தை தற்போதைய சுமார் 6 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரமாக குறையும். இந்த முழு திட்டமும் 2028 இறுதிக்குள் நிறைவடையும் என அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த பாதையில் 21 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை, இந்தியாவின் முதல் கடலடி ரயில் சுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு நவீன பொறியியல் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டத்தின் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு சுமார் 4000 கிலோமீட்டர் நீளத்தில் 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் அகமதாபாத், மும்பை, புனே, ஹைதராபாத், சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களை இணைக்கும் வழித்தடமும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.